ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட்மி நோட் 5 சரிங்களா. ஸோ ரெட்மி நோட் 5ல் என்கிட்ட வந்து ஒரு மொபைல் இருக்குது. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மொபைல் வந்து ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் தான் வந்து இந்த மொபைல் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம பொதுவாகவே வந்து ஒரு மொபைல் வந்து ஆன் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசனபிள் இருக்கும் சரிங்களா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேட்டரி வந்து சார்ஜ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை நம்ம சார்ஜர் வந்து போடாமல் பேட்டரி வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிருக்கலாம், இல்லை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கும், இல்லை மொபைல் கீழே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ரீசன் இருக்குது. ஸோ ஒரு மொபைல் வந்து ஆன் ஆகாமல் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ இந்த மொபைலில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்றத நம்ம வந்து எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் வந்து என் மொபைல் நான் வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ரிமூவ் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து என்னுடைய மொபைலோடைய போர்டு சரிங்களா. ஸோ இந்த போர்டில் ஃபஸ்ட் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து இந்த பேட்டரி கனெக்டர். ஸோ அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியில் வந்து வோல்டேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மல்டிமீட்டரை கரெக்டாக அந்த 20 வோல்டேஜில் வச்சுட்டு ஸோ பேட்டரியோடைய பாசிட்டிவ் நெகட்டிவில் நீங்கள் வந்து அந்த பாயிண்ட் வந்து வச்சு செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த ஒரு வோல்டேஜுமே எனக்கு வந்து வரல சரிங்களா. ஸோ பேட்டரி வந்து ஃபுல் ட்ரெயினாக இருக்குது. ஸோ இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டரி வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரெயின் ஆயிரும் சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனில் அதாவது போர்டில் நமக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு நம்மளுடைய மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி வச்சுக்கோங்க. ஸோ கண்டினியூட்டி வச்சுட்டு பொதுவாகவே உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மொபைலோடைய பேட்டரி கனெக்டரில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் காட்டுச்சு அப்படின்னா அதாவது பீப் சவுண்டு வந்துச்சு அப்படின்னா உங்கள் மொபைல் போர்டு வந்து ஃபுல் ஷார்ட் சர்க்யூட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இந்த இடத்துல நான் வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மல்டிமீட்டருடைய ப்ரோப் ரெண்டே நான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவில் நான் வந்து வைக்கிறேன். ஸோ எனக்கு எந்த ஒரு சவுண்டுமே வரல சரிங்களா. ஸோ அப்போ எனக்கு எந்த ஒரு பீப் சவுண்டுமே கேட்கல. ஸோ அதே மாதிரி நான் ஆப்போசிட்டாக நான் வந்து திருப்பி வைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு எந்த ஒரு பீப் சவுண்டுமே எனக்கு வந்து கேட்கல சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என் மல்டிமீட்டர் கண்டினியூட்டி மோடில் தான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு எந்த ஒரு பீப் சவுண்டுமே கேட்கல. ஓகே. ஸோ அப்போ என் மொபைல் வந்து ஓரளவுக்கு வந்து ஆன் ஆகுமா இல்லையா அப்படின்னு நான் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் பேட்டரி கனெக்டரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றை வந்து கிரவுண்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை வைக்கிறேன். ஸோ எனக்கு எந்த ஒரு பீப் சவுண்டுமே வரல. இப்போ எனக்கு பீப் சவுண்டு வருது. இப்போ இந்த பேட்டரியோட நெகட்டிவில் நமக்கு வந்து சவுண்டு வந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ இந்த இதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே நம்ம இதை அப்படியே வைக்கும்போது நமக்கு எந்த ஒரு வேல்யூமே இங்கே மல்டிமீட்டரில் வந்து வராது, ஜஸ்ட் 1 தான் இருக்கும். ஸோ இதை நான் அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி வைக்கும்போது எனக்கு சம் வேல்யூஸ் வருதா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வேல்யூஸ் வந்து வருது. ஓகே. ஸோ இப்போ எனக்கு இதில் வந்து 7-8 அப்படின்ற சம்திங்கில் எனக்கு வந்து 700 சம்திங்கில் எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி வரும்போது எனக்கு இந்த மொபைல் போர்டில் வந்து ஷார்ட் சர்க்யூட் இல்லை அப்படின்றத நம்ம வந்து ஃபுல் ஷார்ட் சர்க்யூட் இல்லை அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலோடைய பேட்டரி வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரெயின்டாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இதை சார்ஜ் போட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக வந்து டிசி மிஷின் சப்ளை நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த பேட்டரி கனெக்டரை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து டிசி மிஷின்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் ப்ரோபு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ரோபு உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி வரக்கூடிய அந்த நியூ மாடலில் வந்து B2B கனெக்டரில் தான் வந்து அந்த பேட்டரி டைப்ஸ் வரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஸோ அப்போ நீங்கள் அந்த கிளிப் டைப்பில் இருக்கக்கூடிய ப்ரோப் வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரியான ப்ரோப்பும் அவைலபிள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த போர்டு வந்து பீப் சவுண்ட் அதாவது இந்த போர்டு வந்து ஷார்ட்டில் இருக்க மாதிரி எனக்கு வந்து காட்டுது பார்த்தீங்களா. இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு பீப் சவுண்ட் வந்து போயிடுச்சு. பட் ஆனால் திரும்ப நான் மாட்டும்போது எனக்கு அதில் பீப் சவுண்ட் இருக்க மாதிரி காட்டு சரிங்களா. ஸோ அப்போ இதே நான் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது எனக்கு போர்டு வந்து ஷார்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுச்சு சரிங்களா. ஸோ இது எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மொபைல் ஃபோன் வந்து கீழே போட்டிருந்தாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து விழுந்துருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து வரும் சரிங்களா. ஸோ இப்போ நான் திரும்பவும் உங்களுக்கு வந்து மாட்டி காட்டுறேன். ஸோ கரெக்டாக நான் அந்த B2B கனெக்டரில் மாட்டினோன்னே எனக்கு அங்கே பீப் சவுண்டு வருது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என் போர்டில் எங்கேயோ பவர் வந்து போக விடாமல் போகிற பவர் வந்து திரும்ப வந்து ரிட்டன் அனுப்புதுன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ அதாவது போக பவர் வந்து ரிட்டன் அனுப்புச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பீப் சவுண்ட் வந்து வரும். என் போர்டுக்குள்ளே சப்ளை நான் கொடுக்கணும். பட் ஆனால் நான் இந்த B2B கனெக்டர் மூலியமாக டிசி மிஷினில் நான் பவர் சப்ளை கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா போகிற கரண்ட்டு எனக்கு வந்து திரும்ப வந்து ரிட்டன் ஆகுது சரிங்களா. ஸோ இப்போ அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டில் உங்களுக்கு இந்த பேட்டரி கனெக்டர் பக்கத்தில் ஒரு சில காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து அதாவது விழுந்திருக்கு சரிங்களா. ஸோ அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து விழுந்த மாதிரி இல்லை, பட் ஆனால் அதை வந்து ரிமூவ் பண்ண மாதிரி இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய இந்த காம்போனன்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதனால நமக்கு வந்து கரண்ட் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து இந்த போர்டில் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இது ரெண்டு வந்து சால்ட்ரிங் வந்து ஒட்டினால கூட நமக்கு இந்த மாதிரி ஆகலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சால்ட்ரிங் ஒட்டி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப வந்து டிசி மிஷின் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் வந்து உங்கள் சால்ட்ரிங் மிஷினை வந்து எடுத்துகிட்டு ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மற்ற காம்போனன்ட்ஸ் எதுலேயும் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் பார்த்து கரெக்டாக வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ கரெக்டாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இது ரெண்டுக்கும் நமக்கு வந்து இது ரெண்டும் வந்து ஷார்ட் ஆகிருந்தனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு சரிங்களா. ஸோ இப்போ நான் அதை ரெண்டே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து டிசி மிஷினில் நம்ம வந்து சப்ளை கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் திரும்பவும் வந்துட்டு அந்த டிசி மிஷினுடைய ப்ரோப்பை நான் கரெக்டாக அந்த பேட்டரி கனெக்டில் வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ எனக்கு அந்த பீப் சவுண்ட் வந்து கேட்கல சரிங்களா. ஸோ இப்போ அது எந்த இடத்துலேருந்து கரெக்டாக கேட்டுச்சு அப்படின்னா ஸோ அதாவது உங்களுடைய போர்டில் ஸோ இந்த இடத்துல வந்து சம் காம்போனன்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ இதை வந்து ஆல்ரெடி வந்து சர்வீஸ் கொடுத்ததுனால அந்த காம்போனன்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காக அது வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அவங்க சால்ட்ரிங் பண்ணதுனாலையோ இல்லை அதனால வந்து இந்த ரெண்டும் வந்து ஷார்ட்டாக இருந்தனால உங்களுக்கு வந்து இப்போ அது வந்து பீப் சவுண்டு கேட்டு. ஸோ இப்போ நான் வந்து சப்ளை கொடுத்துருக்கேன். ஸோ நான் இருந்தாலும் உங்களுக்கு அது ரெண்டும் வந்து ஷார்ட் ஆனால் அது வந்து அந்த பீப் சவுண்டு கேட்கும் அப்படின்ற நான் வந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டர் வரும். ஸோ அந்த ரெசிஸ்டர் வந்து இருக்கனால தான் அந்த கரண்ட்டை வந்து வோல்டேஜ் வந்து லிமிட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அது இப்போ இல்லாதனால அது ரெண்டே வந்து ஷார்ட் பண்ணி விட்டுருப்பாங்க போல். ஸோ அதனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நான் அது ரெண்டே வந்து ஷார்ட் பண்ணி காட்டுறேன் வருதா. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் பண்ணால் எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வருது, இல்லைன்னா எனக்கு வந்து அந்த சவுண்டு வந்து வரல சரிங்களா. ஸோ இப்போ அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம இப்போ டிசி மிஷின் நம்ம வந்து சப்ளை கொடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து இப்போ வந்து ஜஸ்ட் வந்து பவர் பட்டன் நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அங்கே எந்த ஒரு ரியாக்ஷனுமே எனக்கு வந்து ஆகலை சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பவர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே எனக்கு வந்து ஆகலை சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் செக்கிங். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ராக் தான் செக் பண்ணி ஆகணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என் போர்டில் இந்த இடத்துல வந்து PWR அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பவர் கீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பவர் கீயை இப்போ நான் வந்து செக் பண்ணி நான் வந்து வோல்டேஜ் வருதா இல்லையா நான் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிமீட்டர் 20 வோல்டேஜ்லாம் வந்து செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த கார்னர் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிரவுண்டு பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு ஸோ இப்போ நான் இங்கே வந்து வைக்கிறேன். ஸோ எனக்கு அங்கே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நியர்லி வந்து 2.1 வோல்டேஜ் கிட்டே எனக்கு வந்து வருது சரிங்களா. பட் ஆனால் இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என் மொபைல் வந்து ஆன் ஆகலை. நான் வந்து என்னுடைய பேட்டரி அதாவது இந்த இடத்துல இந்த காம்போனன்ட்ஸ் வந்து மிஸ் ஆனதுனால ஸோ இங்கேருந்து வரக்கூடிய இந்த வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பவர் பட்டனுக்கு நியர்லி உங்களுக்கு வந்து 3 வோல்டேஜ் கிட்ட உங்களுக்கு வந்து வரணும். ஸோ அந்த 3 வோல்டேஜ் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்குரிய சிமேட்டிக் இருந்தால் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த பவர் பட்டன்லேருந்து லைன் எங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம சிமேட்டிக் இல்லாமல் மேனுவலாக செக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இந்த லைனை வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு செக் பண்ணுறனாலும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு லைனாக நம்ம செக் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அப்போ இந்த பவர் பட்டனுக்கு எங்கெல்லாம் லைன் போதும் ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து காட்டும். ஸோ இருந்தாலும் ஒரு சில டைம் வந்து நமக்கு வந்து போர்டு வந்து அப்படி செக் பண்ணும்போது கூட நமக்கு ஷார்ட் ஆக சான்சஸ் உண்டு. ஸோ அதனால் நான் வந்து பேட்டரி கனெக்டரில் அந்த டிசி மிஷின் சப்ளை நான் வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருக்கிறதும் என்னுடைய பவர் பட்டனுடைய லைன் தான் சரிங்களா. ஸோ அதாவது வால்யூம் அப்பு வால்யூம் டவுனுக்குரிய அந்த லைன் தான் வந்து இந்த லைன். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல எந்த இதில் எனக்கு வந்து பஸர் சவுண்டு கேட்குது. ஸோ அப்போ இதோடைய 3வது பின் சரிங்களா. ஸோ இந்த இதோடைய 3வது பின்னில் எனக்கு அந்த பஸர் சவுண்ட் அப்படின்றது வருது சரிங்களா. ஸோ அப்போ இதுக்கும் எனக்கு கண்டினியூட்டி இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வேறு எங்கெல்லாம் வந்து கண்டினியூட்டி வருது. ஸோ இந்த இடம் ஸோ அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டர். ஸோ இந்த ரெசிஸ்டரோட இந்த சைடில் தான் எனக்கு பஸர் சவுண்டு கண்டினியூட்டி கிடைக்குது. ஸோ இந்த சைடு எனக்கு கண்டினியூட்டி கிடைக்கல சரிங்களா. இந்த இடத்துல தான் எனக்கு கண்டினியூட்டி கிடைக்கிது சரிங்களா. ஸோ அதாவது இந்த காம்பவுண்டோட அதர் சைடு. ஸோ அப்போ ஓகே. ஸோ நான் இந்த இடத்துல இருந்து வேறு எங்கே லைன் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல இருந்து வச்சுட்டு ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு காம்பவுண்ட் நான் செக் பண்ணுறேன்.
ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்போனன்ட்ஸுக்கு பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 காம்போனன்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதில் எனக்கு ஃபஸ்ட்டில் அந்த பீப் சவுண்ட் வந்து வருது சரிங்களா. ஸோ அப்போ இந்த காம்போனன்ட்ஸ்க்கும் இதுக்கும் லைன் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ அதுதான் வந்து இந்த கண்டினியூட்டி சரிங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த லைனுக்குலாம் வந்து கரெக்டாக வந்து வோல்டேஜ் வருதா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ராக் செக் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வோல்டேஜ் வருதா இல்லையா, ஸோ அந்த ரெசிஸ்டர் அந்த கெப்பாசிட்டிலாம் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து கிரவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து டிசி மிஷின் நம்ம சப்ளை கொடுத்தாச்சு. ஸோ டிசி மிஷினில் வரக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, ஸோ இப்போ இந்த டிசி மிஷினுடைய பாசிட்டிவ் லைன் இதுதான் சரிங்களா. ஸோ இப்போ இதை நம்ம வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஸோ இப்போ 3.9 வோல்டேஜ் அப்படின்றது இந்த பேட்டரி கனெக்டர்லேருந்து வரக்கூடியது, அதாவது டிசி மிஷினுடைய அவுட்புட்லேருந்து வரக்கூடியது. ஸோ இப்போ இது இந்த இடத்துல வந்து எங்கெல்லாம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் அந்த 2 இடத்துலையுமே உங்களுக்கு வந்து அந்த காம்போனன்ட்ஸ் இல்லாத இருந்த இடத்துலலாம் வந்து நமக்கு லைன் வந்து வரும் சரிங்களா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3.94 வோல்டேஜ் கிட்ட வருது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு அந்த வோல்டேஜ் அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம அந்த ஷார்ட் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். பட் நமக்கு பவர் பட்டனில் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.1 வோல்டேஜ் கிட்ட வருது சரிங்களா. ஸோ அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம செக் பண்ண இந்த காம்போனன்ட், ஸோ இதுவும் 2.1 வோல்டேஜ். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது, ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு 2.1 வோல்டேஜ் வருது சரிங்களா. ஸோ அப்போ இந்த செக்ஷனில் எல்லாமே வந்து வோல்டேஜ் வந்து வருது, பட் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு இதுக்கப்புறம் வேறு எங்கெல்லாம் போகுது அப்படின்னா நம்ம வந்து லைன் பார்க்கணும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என் போர்டை வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு, ஸோ இதில் நான் வந்து டிசி மிஷினில் வந்து ப்ரோப்போ வந்து நான் வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்துட்டேன் சரிங்களா. ஸோ ஏன்னா நம்ம இந்த செக்மெண்ட் வரைக்கும் நம்ம வந்து செக் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் ஐசி இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு வந்து அந்த லைன் வந்து போகும் சரிங்களா. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த கனெக்டர் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிவிட்டு, ஸோ இது பவர் ஏசி கனெக்டர் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உங்களுக்கு இந்த போர்டோடைய பேக் சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இடமும் செக் பண்ணும்போது உங்களுக்கு, ஸோ இந்த ஒவ்வொரு இடமா செக் பண்ணும்போது நமக்கு எங்கேயுமே வந்து வேல்யூஸ் வந்து வரல. ஸோ இந்த மாதிரி சிமேட்டிக் இல்லாமல் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து மேனுவலாக தான் செக் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதிலே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எங்கேயுமே வந்து நமக்கு வந்து வோல்டேஜ் எதுவுமே வரல. பட் ஆனால் இந்த காம்போனண்ட், அதாவது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இதை நான் செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து வருது சரிங்களா. ஸோ அதாவது வோல்டேஜ் அங்கே எனக்கு பேட்டரி கனெக்டரில் வரக்கூடிய வோல்டேஜ் பவர் பட்டனுக்கு வருது. ஸோ அங்கேருந்து எனக்கு இந்த இடத்துக்கு வருது சரிங்களா. ஸோ இப்போ இதிலிருந்து தான் நான் வந்து இதுக்கும் என்னுடைய பவர் பட்டனுக்கும் எனக்கு வந்து கண்டினியூட்டி இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கேருந்து நான் வந்து அந்த ஃப்ரண்ட் சைடில் நான் வந்து ஜம்பரிங் வந்து பண்ண போகிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது என் மொபைல் வந்து ஆன் ஆகும் சரிங்களா. ஸோ அதுக்கான கரெக்டான வோல்டேஜ் வந்து எனக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ பிகாஸ் எனக்கு அங்கேருந்து இங்கே வோல்டேஜ் வந்து உள்ளே வரல அப்படின்றனால தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து அதுக்கு வந்து ஜம்பரிங் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல தான் நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து, ஸோ நான் வந்து இந்த ஜம்பரிங் வயர், அதாவது இந்த ஜம்பரிங் வயர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இப்போ இதில் வந்து பேக்லேருந்து ஜம்பர் அடித்து ஸோ நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொண்டு போகிறேன். ஸோ இப்போ கரெக்டாக வந்து அந்த இடத்துல எங்கே உங்களுக்கு வந்து வேணுமோ ஸோ அந்த இடத்துல வந்து ஜம்பரிங் வந்து அடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு இண்டிவிஜுவல் காம்போனண்ட்டில் மட்டும் நான் வந்து ஜம்பரிங் வந்து வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கு தெரியும் பார்த்தா. ஸோ இதிலேருந்து இப்போ நான் என்னுடைய ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பவர் கனெக்ட், அதாவது அந்த பவர் பாயிண்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த கீக்கு வச்சோம்னாலே நம்மளுடைய அந்த ஸ்ட்ரிப் லைனுக்கு வந்து நமக்கு வந்து சப்ளை வந்து போயிடும். ஸோ அதான் இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து இதை கட் பண்ணி போர்டுடைய ஃப்ரண்ட் சைடில் நம்ம வந்து கொண்டு போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த பவர் கீ, ஸோ நம்ம செக் பண்ண அந்த பவர் கீ கிட்ட நான் வந்து ஜம்பரிங் வந்து பண்ணிட்டேன். ஸோ இதோடைய இன்னொரு எண்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ண இந்த இடத்துல இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து ஜம்பரிங் வந்து பண்ணிக்கேன். ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை கேர்ஃபுல்லாக வந்து போர்டை வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து ஆன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அந்த வோல்டேஜ்ன்றது வந்து கரெக்டாக வருதா அப்படின்ற நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஜம்பர் அடித்து நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த பேட்டரி கனெக்டர் எனக்கு வந்து செக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வேல்யூஸ், அதாவது வோல்டேஜ் வந்து கரெக்டாக வந்து கிடைக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கேயும் வந்து அந்த வோல்டேஜ்ன்றது வந்து கரெக்டாக வந்து கிடைக்குது சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து எல்லாமே அந்த அசம்பிள் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து டிசி மிஷின் வந்து சப்ளை கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் வந்து இந்த ஒன் சைடு மட்டும் இந்த பேனல் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அப்போ தான் அந்த பட்டன்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம வந்து மொபைல் வந்து திருப்பி நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோனுடைய பவர் பட்டனை நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன்.
ஸோ இப்போ எனக்கு மொபைல் வந்து ஆன் ஆச்சுங்களா. ஸோ இது ஜஸ்ட் நான் இப்போ வந்து டிசி மிஷினில் சப்ளை கொடுத்து தான் நான் இப்போ வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஒரு ரெட்மி நோட் 5 மொபைலில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து வந்துச்சு அப்படின்னா, காம்போனன்ட்ஸ் எதுவும் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும். ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.